எத்தனை வருஷமா இல்ல எவ்வளவு நாளா இந்த கடை நடத்திட்டு இருக்கீங்க? 34 வருஷமா இருக்கு. 34 வருஷமானே. ஆமா. 34 வருஷமா பிரியாணி கடை. இதே ரிச்சி ஸ்ட்ரீட்ல தானே? ரிச்சி ஸ்ட்ரீட். இதே ரிச்சி ஸ்ட்ரீட். 91. 1991ல இருந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே. முத பிரியாணி எவ்வளவுக்குண்ணே போட்டீங்க? 6 ரூபா. 6 ரூபா 12 ரூபா. 6 ரூபா 12 ரூபாய்க்கு பிரியாணி முத போட்டிருக்காப்ல. என்னெல்லாம் நம்ம கிட்ட டிஷ் இருக்கு? சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பீஃப் தவா, சிக்கன் தவா. சோ இந்த 4 ஐட்டம் தான். குஸ்கா எக் பிரியாணி. குஸ்கா எக் பிரியாணி இந்த ஐட்டம்ஸ் தான். சிக்கன், பீஃப் இதுதான் நம்ம கடையில இருக்கு. நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கோம். இதுல இருந்து நாம வேற ஏதாவது பெரிய ஷாப் வைக்கணும் ஏதாவது ஆசை இருக்கா? இல்ல. இதுவே போதும். இதுவே போதும். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டி லைஃப் ஸ்டைல் பிரசன்ஸ் எஃப்டி vlog. ஸோ இன்னைக்கு நம்ம எஃப்டி vlogல என்ன பண்ண போறோம்னா பிரியாணி சாப்பிட போறோம். பிரியாணின்னு சொன்னதும் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரியாணி இருக்கும். பாஸ்மதி அரிசியில பிரியாணி இருக்கு, அதுக்கப்புறம் சீரக சம்பால் இருக்கு, அப்புறம் ஹைதராபாத் சைட்லாம் போனோம் அப்படின்னா ஹைதராபாதி பிரியாணி, அப்புறம் இந்த கேரளா பக்கம் போனால் இந்த மந்தி பிரியாணி. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஆஃப் பிரியாணி இருக்கு. ஆனால் நம்ம சென்னையை பொறுத்த மட்டும் எல்லா ஊரோட பிரியாணி இங்கே கிடைக்கும். நம்ம சென்னையில் பிரியாணி ஒரு ஃபேஷன் ஹப்பாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எந்த டைப் ஆஃப் பிரியாணினாலும் நம்ம சென்னையில் கிடைக்கும். அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூட அந்த பிரியாணி கடை பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுளான ரேட்டில் தரமான டேஸ்ட்டில் இருக்க போது. ஸோ அந்த கடை எங்கே இருக்குது என்னங்கிறது ஃபாலோ பேக்கில் அப்படியே பார்த்துட்டே வாங்க போவோம். ஃபைனலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 நிமிஷம் விறுவிறுக்க நடந்து வந்ததில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிரியாணி ஸ்பாட் அங்கே தான் இருக்குது. இந்த ரோட் சைட் கடையாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம விவேக் சார் சொல்லுவார்ல, சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ரோட் சைட் ஃபுட் கடையாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அண்ட் இன்னும் அதை பிரியாணி என்னெல்லாம் டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க, என்ன வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் என்ன டேஸ்ட்டில் இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது, எல்லாமே ஃபாலோவில் அப்படியே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அம்பர் தலப்பாக்கட்டி பிரியாணி அங்கே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் தான் இந்த கடையோட ஓனர், அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பேர்? என் பேர் பாலாஜி. எத்தனை வருஷமா இல்லை எவ்வளோ நாளாக இந்த கடையை நடத்திட்டு இருக்கீங்க? 34 வருஷமா இருக்கு. 34 வருஷமானே. ஆமாம். 34 வருஷமா பிரியாணி கடை. இதே ரிச்சி ஸ்ட்ரீட்ல ரிச்சி ஸ்ட்ரீட். 91. 1991ல இருந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஓகே. முத பிரியாணி எவ்வளோக்குண்ணே போட்டீங்க? 6 ரூபா. 6 ரூபா 12 ரூபா. 6 ரூபா 12 ரூபாய்க்கு பிரியாணி முத போட்டிருக்காப்ல. அண்ட் நம்ம கடை பொறுத்த மட்டும் இப்போ எவ்வளோக்குண்ணே போட்டுட்டு இருக்கீங்க பிரியாணி? 130 ரூபா 100 ரூபா. 130 ரூபா 100 ரூபா. ஓகே. என்னெல்லாம் நம்ம கிட்ட டிஷ் இருக்கு? சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பீஃப் தவா, சிக்கன் தவா. இந்த 4 ஐட்டம் தான். குஸ்கா எக் பிரியாணி. குஸ்கா எக் பிரியாணி இந்த ஐட்டம்ஸ் தான். சிக்கன், பீஃப் இதுதான் நம்ம கடையில் இருக்கு. அண்ட் எப்போ நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எத்தனை மணி வரைக்கும் ஓடும்? 10:30 ஸ்டார்டிங்கு, 10 o'clock க்ளோசிங். காலையில் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 o'clock வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். சேல்னா எப்படின்னா இருக்கும்? லைக் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிரியாணி போடுவீங்க அந்த மாதிரி? அதில் கஸ்டமர் பொறுத்து வியாபாரத்துக்கு போட்டுட்டே இருப்பாங்க. புரியல. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு போட்டுட்டே இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு போட்டுட்டே இருப்பாங்க. ஆமாம். நம்ம கடைக்கு ஏதாவது லீவ் எது இருக்கா? இந்த நாள் லீவ் அந்த மாதிரி? லீவே கிடையாது. ஓகே. வருஷம் 365 நாள் நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம அம்பர் தலப்பாக்கட்டி பிரியாணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அண்ணனும் சொல்லியிருக்காப்ல. இப்போதான் இர்ஃபான் எடுத்துட்டு போனா யூடியூப். இப்போதான் இர்ஃபான் எடுத்துட்டு போனோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இல்லை, போன மாதம் எடுத்துட்டு போனப்பலையா? சரிண்ணே. ஆனால் இப்போ நம்ம கடையில் எது நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே எது கேட்டாலும் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். எல்லாமே நல்லா இருந்தா நம்ம லைசன்ஸ் இருக்குது, ஃபுட் லைசன்ஸு எல்லாமே வச்சுருக்கோம். ஃபுட் லைசன்ஸு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக நம்ம கடை நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு அண்ணன் சேலில் இருக்காப்ல ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கோம். இதுலேருந்து நம்ம வேறு ஏதாவது பெரிய ஷாப் வைக்கணும் ஏதாவது ஆசை இருக்கா? இல்லை. இதுவே போதும். ஓகே. ஸோ எஸ், அண்ணாண்ட பேசியாச்சு. அடுத்து நமக்கு தேவையான நம்மளோட ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறோம். ஆமாம்மா,
இப்போ வந்துட்டு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் குஸ்கா அப்புறம் சிக்கன் தவா கறி தான் வாங்கியிருக்கேன். அண்ட் அண்ணா சொன்ன மாதிரி இங்கே வந்து பீஃப் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, சிக்கன் குஸ்கா, பீஃப் குஸ்கா, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கேன். அதில் எனக்கு ஃபேவரட் வந்துட்டு இந்த சிக்கன் தவா கறியும் இந்த குஸ்காவும் தான். ஸோ அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட் மாறும் இல்லையா. ஆனால் நம்ம அண்ணன் கடையில் எப்பவும் ஒரே டேஸ்ட்டு தான். ரைத்தா இப்படி வச்சு முட்டையும் லைட்டாக எடுத்து வச்சு சிக்கன் தவா கறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆமாம். என்றைக்குமே நம்ம அண்ணன் கடையில் வந்துட்டு நான் பிரியாணியோ இல்லை குஸ்கா சாப்பிடும்போது என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எப்பயுமே எனக்கு வந்துட்டு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு அவர் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணல. ஸோ சூப்பராக இருக்குது, ஒர்த்தபிள். ஸோ நீங்கள் இங்கே மவுண்டட் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அது கேரண்டி. ரோட் சைடில் இருக்குது, ஹைஜீனாக இருக்குமா அப்படிலாம் யாரும் நினைக்கணும்னா ரொம்ப ஹைஜீனாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி வந்துட்டு பீஃப் பிரியாணி வாங்கினாப்புல வாங்கிட்டு வச்சு அழுதல் தான் அழுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படியே தம்பி கேமரா திருப்புங்களே. யார் எக்கேடு கெட்டா என்ன, நான் இங்கே வரேன். யார் எக்கேடு கெட்டா என்ன, எவன் வேலை செஞ்சா என்ன, எவன் சாப்பிட்டா என்னன்னு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க. பீஃப் பிரியாணி வாங்கினே எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னது இது இன்னும் ஸ்பெஷலாக எடுத்து தராரு போல. ரெகுலர் கஸ்டமர் ப்ரோ. ரெகுலர் கஸ்டமர். ஆமாம், நான் தான் ரெகுலர் கஸ்டமர் நினச்சேன். ஆனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்கிற மாதிரி இங்கே ரெகுலர். வீக்லி 2 days இங்கே வந்துடுவேன். வீக்லி 2 days இங்கே வந்துடுவேன். வீக்லி 2 days வந்துடுங்க. ஓகே. ஸோ எங்கள் கடையில் உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சது? பீஃப் பிரியாணி. ஆமாம் ப்ரோ, பீஃப் இந்த தவா கறி. பீஃப் பிரியாணி தவா கறி. ஓகே. ஸோ தம்பி வந்து பீஃப் பிரியாணி அண்ட் தவா. ஸோ தம்பிக்கு வந்துட்டு பீஃப் பிரியாணி அண்ட் தவா கறி ரொம்ப ஃபேவரட்டாக. அண்ட் இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் நம்ம பொறுமையாக கேட்போம், சாப்பிட்டு கேட்போம். எதாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்போம். சரி, நல்லா ஒரு உருட்டி அதுதான் ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குஸ்கா, ஆனியனு, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் தவா, அதுக்கப்புறம் இந்த முட்டை, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வாயில் போடும்போது நாக்கில் ஒரு டான்ஸ் ஆடுது பாருங்கள். எல்லாம் விஜய் ஆண்டனி வைப் மாதிரி தான், நல்லா தரமாக ஆடுது. அதாவது நம்ம சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 ரூபாய்க்கும் பிரியாணி இருக்குது, 1000 ரூபாய்க்கும் பிரியாணி இருக்குது. அதனால் எங்கே போனாலும் பிரியாணி இஸ் ஆல்வேஸ் எமோஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிட்றோம், நல்ல வந்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன தெரியுமா அடையாளம்? இந்த வேர்வை தான். என் வீட்டிலலாம் அது எங்கள் அம்மா வந்துட்டு நான்வெஜ்லாம் எடுத்தாங்க இல்லை பிரியாணிலாம் செஞ்சாங்க அப்படின்னா சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு காது, மூக்கு, வாய் எல்லா இடத்துலையும் புகையாக போகும். வேர்க்க விறுவிறுக்க சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து அப்படி வேர்க்க விறுவிறுக்க இந்த பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் வாங்க, வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தம்பி இதாங்க உங்களுக்கு வேணால் லைட்டாக ஊட்டி விட்றேன், அப்படியே வாங்கிக்கிறீங்களா? சிக்கன் சாப்பிடுங்க. அதான் ஏன்டா நாக்கு வெளியே எப்படி தொங்குது? எப்படி இருக்கு இப்படின்னு டாப்பில் அவன் என்ன பண்ணாலும் இதுக்கு மேலே அவங்களுக்கு கை வராது. இவ்வளோதான் செம்ம நல்லா இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் உண்மையாக ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ ஒரு 140க்கு இந்த காம்போ வந்துட்டு உங்களுக்கு ஒர்த்தான காம்போ. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு தானே செலவு பண்ணுவோம். நான் டயட் இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு வேர்த்ததை விட சாப்பிட்டு வேர்க்கிறது எனக்கு அதிகமாக இருக்குது. அப்படியும் வந்து டயட்டில் தானே இருக்கேன், வேர்க்குது இல்லை, கேலரிலாம் பர்ன் ஆகாது போல். சரி, சாப்பிட்டு இன்னும் நிறையா பேசலாம், சாப்பிட்டு பேசுகிறேன். ஆனால் உங்கள் பேர்? என் பேர் வீரமணி. வீரமணி, பேர்லேயே வீரத்தை வச்சிருக்காரு. விறுவிறுக்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எத்தனை வருஷமா, எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? நான் 17 வருஷமா இருக்கிறேன். 17 வருஷமா இங்கே தான்? ஆமாம், ஒரே கடையில் தான் இருக்கிறேன். ஒரே கடையில் தான். ஓகே. அண்ட் நம்மக்கிட்ட என்னெல்லாம் டிஷ்ஷஸ், என்னெல்லாம் வெரைட்டி, எவ்வளோ ரேட்டில் இருக்குது? சிக்கன் பீஃபு 130, 100 ரூபா. கறி, சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை 70 ரூபா, அவ்வளோதான். நம்மள்ட்ட பீஃப் தான் ஃபேமஸ். நம்மகிட்ட பீஃப் தான் ஃபேமஸ். அதிகமாக வர எல்லாரும் சாப்பிட்றது பீஃப் தான். எல்லா கஸ்டமரும் பீஃப் தான். நம்ம பாதி தான் சிக்கனு, முக்காசி பீஃப் தான். முக்கால்வாசி பீஃப் தாங்க. இப்போ நம்ம கடை எங்கே இருக்குது எக்ஸாக்டாக நீங்கள் சொல்லுங்கள். லேடியா மார்க்கெட்டில், விஜிபி ஏற்ற மாதிரி ரிஜிஸ்ட்.
அது வராது டக்குன்னு. சொல்லுங்க. வராதுன்னு டக்குன்னு. சொல்ல வராதா? ஆமாம், அதனால அண்ணனுக்கு சொல்ல வராதா, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டாகவே நம்ம கடை தான் இருக்குது. நரசிங்கபுரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்டு இருக்கும். மவுண்ட் ரோடு இப்போ கிருஷ்ணா தேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கடையை தாண்டாமல் நீங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்குள்ளே போகவே முடியாது. அதானே? ஆமாம், அதே தான். அதே தான். என்ன வேணாலும் சொல்லு, அதே தான். அதுக்கப்புறம் நான் அதே தான் அதில் கடைசியில் முடிச்சுப்பேன். சரிண்ணே, சாப்பிட்டீங்களா நீங்கள்? இல்லை, நான் இனிமேல் தான் சாப்பிடணும். நாங்கள் தான் 4 மணி தான் சாப்பிடுவோம். ஆமாம், 4 மணி 5 மணி வியாபாரம் முடிச்சு தான். இல்லை, அப்போ நைட்டு சாப்பாடு விடிஞ்சிரும் போல. 10 மணி 11 மணி ஆகிடும். 10 மணி 11 மணி. வடிவேலு சொல்லுவார்ல, நான் சாப்பிட்டு ஏப்ப போடுறதும் கோழி கூப்பிடுறதும் ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி தான். இப்போ வந்துட்டு நம்ம கடை வந்துட்டு 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி எத்தனை மணிலேருந்து இதெல்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? யாரெல்லாம் செய்வீங்க? அது மாஸ்டர் கையால் அது 6 மணிலாம் ஸ்டார்ட் ஆகிடும். 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். 10 மேலே வேலை முடிஞ்சிடும். 10 மணி 10 பிரியாணி வந்துடும் கடைக்கு. ஓகே. ஸோ 6 மணிக்கு குக் பண்ண ஆரம்பிச்சு 10-10:30க்கெலாம் பிரியாணி கடைக்கு வந்துடும். 10 மணிலேருந்து ஸ்டார்ட் நைட்டு 10 மணி வரைக்கும். ஓகே, சூப்பர்ண்ணே, தேங்க்யூ. வாங்க. சாப்பிட்ட பிரியாணிக்கு இப்போ பே பண்ண போகிறோம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நாங்கள் வந்துட்டு எங்கே ஃபுட் vlog போனாலும் வந்துட்டு பே பண்ணாமல் தான் வரோம், பே பண்ண தான் வரோம். கேட்டுருச்சுல, பே பண்ணிட்டோம். சரி அண்ணே, வரண்ணே, வரேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு மன திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தி எங்கே போனாலும் கிடைக்காது. என்னன்னா நிறைய வெரைட்டியாக டிஷ்ஷஸ் வந்தாலும் இந்த பிரியாணிக்கு இருக்க கிரேஸ் யாருக்கும் போகவே மாட்டேங்குது. அதுவும் இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சோம்பு சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குல்ல, அது வந்துட்டு டாப் நாச் அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருக்கும். எக் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும்லாம் இல்லை, போடு ஆடு. ஸோ அதுதான், அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த சோம்பு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குல்ல, அது எங்கே போனாலும் கிடைக்காது. எனக்கு வந்து இன்னைக்கு நாளில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி.